ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு துனியாவில் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அதனால்தான் நாம் உயிரோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தியவர்கள் மறுமையிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய அந்த பரிசுக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் அதில் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இல்லறம் இனிதாக அமைய என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தந்தார்கள் என்று சத்தியமாக எனக்கு தெரியாவிட்டாலும் இப்பொழுது வந்து அமர்கிற நேரத்தில் சொன்னார்கள், ஊரில் அதிகமான டிவோர்ஸ்கள் நடக்குது. பொதுவாக எல்லா இடங்களுக்கு போனாலும் இதற்கு முன்னாடி பேசப்படுவதை விட அதிகமாக போதைப் பொருள் பற்றி பேசுகிறார்கள். வீடுகளில் பிரச்சனைகள் நடக்கிற நேரம் கணவர்மார்கள் சிலர்கள் இளைஞர்கள் போதைப் பொருள்களை பயன்படுத்துகிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. அவர்கள் அந்த சந்தோஷத்தை படத்திலும் கதைகளிலும் பார்க்கிறார்கள், நிஜத்தில் பார்க்க தவறிவிடுகிறார்கள். நிஜமாகவே இல்லறம் என்பது கசப்பான ஒன்று என்று நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். அதனால் உண்மையாக இந்த இல்லறம் இனிமையாக இனிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதிகமாக பேசக்கூடாது என்று சொல்லியிருப்பதனால் உட்கார்ந்து பேசுகிறான்னு கேட்டார்கள். வேண்டாம், நின்றே பேசுகிறேன். இந்த உட்கார்ந்து பேசிட்டேன்னா உங்களுக்கு மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிற நேரத்தில் அதை ஒழுங்கா வராது. அதனால் அன்பானவர்களே, ரொம்ப சுருக்கமாக தீனுல் இஸ்லாம் மிக அற்புதமான ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வழிமுறைகளை நீங்கள் வீட்டில் எடுத்து போனால் நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நோ டவுட், அதுல எந்த டவுட்டும் இல்லை. சோ அதை நான் முதலில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்குள்ள காலகட்டம் இந்த வாழ்க்கையில ஒரு பெரும் அதிருப்தி உண்டாக்கி இருக்குது. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. 100 பேர் திருமணம் முடிச்சிட்டாங்கன்னா அதிகமா டிவோர்ஸ் நடக்குது. என்ன காரணம்? நான் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். என் மனைவியோட நான் பேசுற நேரம் ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மாவை விட்டுட்டு போறாங்க. காபத்துல்லா அப்ப இல்ல, அதோட ஃபவுண்டேஷன் கவாயித், அது அடிஸ்தலம், அஸ்திவாரம் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற டைம்ல அவங்க விட்டுட்டு போறாங்க. பாலைவனத்துல யாருமே இல்லை. அவங்களுக்கு ஒரு பிளாங்கெட் இல்ல, பெட்ஷீட் இல்ல, பெட்ரூம் செட் இல்ல, சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. கொடுத்த கொஞ்சோண்டு தண்ணியும் சாப்பாடு மட்டும்தான். ஒரு பெரிய பவுசரை கொண்டாந்து நிப்பாட்டுல, ஓட்ட பவுசர். சோ ஒண்ணுமே இல்ல. ஒரு பெண், அதாவது பச்சை உடம்பு, கையில ஒரு குழந்தை. அவர் காலம் காலமாக நின்று அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றெடுத்த குழந்தை. நான் கேட்கிறேன், நிஜமாகவே இந்த விஷயத்தை இந்த இடத்துல நீங்க இருந்தா, நான் இருந்தா எப்படி என்று யோசிச்சு பார்ப்போம். அன்பானவர்களே, இப்ராஹிம் நபி அங்க விட்டுட்டு போறேன்னா நம்ம பின்னாடி ஓடி வர்றாங்க. இப்ராஹிம் எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகார்ல வருவது, அவர் திரும்பி பார்க்கவில்லை. பல தடவை அந்த ஹதீஸ்ல திரும்பி பார்க்கலன்னு வருது. நீங்க நினைக்கிறீங்க இப்ராஹிம் நபி கோவப்பட்டு போனாருன்னு? இல்ல. சாதாரண ஏர்போர்ட்ல ஒரு 2 வருஷம் 4 வருஷத்துக்கு போற நேரம், பாப்பா ஷர்ட்டை பிடிச்சு புள்ள இழுக்கிற நேரம், பாப்பா சில வேலை இமிகிரேஷன் அந்த பக்கத்துல கடந்துருவார். அவர் அழுவார், திரும்பி பார்க்கலாம் அழுவார். கண் கலங்கி விமானத்தில் ஏறி விமானம் பறக்க
அவர் அழுதுட்டே போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் இப்ராஹிம் நபி அவர்கள் திரும்பி பார்க்கவில்லைன்னு அந்த செய்தியில ஒரு 3 முறையாவது வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க திரும்பி பார்க்கவில்லை, கோபத்தோட திரும்பி பார்க்கல. பின்னாடி உள்ள பிள்ளையும் மனைவியும் அவர் பார்த்தால் அவர் கண்ணால் ஓடும், அவரால் போக முடியாமல் இருக்கு. ஏனென்றா என்னதான் இருந்தாலும் உங்க கணவர் நடு சந்தியில ராத்திரி 12 மணிக்கு உங்களை விட்டுட்டு வருவாரா? உங்களை விட்டுட்டு வந்தாலும் அவர் பிள்ளைய விட்டுட்டு வருவாரா? அது நடக்காது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் போம் என்று சொல்றேன். என் மனைவியோட பேசுறேன், நான் கேட்கிறேன். அப்ப அவங்க கேட்கிறாங்க, உண்மையா அந்த இடத்துல நான் இருந்தா எனக்கு எப்படி அந்த இடத்துல அவங்க இப்படி நடந்து கொள்ற மாதிரி என்னால நடந்து கொள்ள முடியாது. நான் கேட்டேன், ஹாஜரா அம்மா அந்த இடத்துல இப்ராஹிம் நபிக்கு பதுவா செஞ்சாங்களா, பொருத்தி கொண்டாங்களா? இப்ராஹிம் நபி விட்டுட்டு போற நேரம் தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவர் போறோம், அந்த பக்கம் இன்னொரு மனைவி இருக்கிறாங்க, சாரா சலாம் அலைஹா. அவங்க என்ன சொல்லிருக்கணும், என்ன விட்டுட்டு 1000 மைலுக்கு அங்கால சாராட்ட போறீங்களா? இது இயல்பா கேட்கணுமா இல்லையா? இப்ராஹிம் நபியுடைய மனைவி அதை கேட்கவே இல்லை. இப்ராஹிம் நபி அப்படி செய்ய மாட்டார் என்று தெரிகிறது. இது அல்லாஹ் அவங்க திரும்பி 3வது முறை ஓடி வர்றாங்க. இப்ராஹிம் எங்க போறீங்க, எங்க போறீங்க? இந்த சம்பவம் நடக்கிற நேரம் எந்த வீடியோ கேமராவும் அந்த பக்கத்துல இல்ல, எந்த சோசியல் மீடியாவும் இல்ல, எந்த டிரான்ஸ்லேட்டரும் இல்ல, எந்த இன்டர்பிரேஷனும் இல்ல, எதுவுமே இல்ல. வெறுமன பாலைவனத்தின் நடுவில், மிடில் ஆஃப் தி டெசர்ட், பாலைவனத்தின் நடுவில் இது நடக்குது. ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். வேர்ல்டுல இந்த ஃபைல யாராலும் அழிக்க முடியாத ஒரு ஃபைல். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த குடும்பத்தை பொருந்திக் கொள்கிற கட்டம் அந்த கட்டம். அந்த அம்மா பின்னாடி ஓடி வந்து கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் பேசவே இல்லை, திரும்பி கூட பார்க்கவில்லை. 3வது முறை அந்த அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்ட கட்டளையான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை என்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, அவர் திரும்பி பார்க்கலமா, அவரால் திரும்பி பார்க்க முடியல, அவர் ஆமான்றாரு. அந்த அம்மா பின்னாடி இருந்து கணவன் முன்னாடி நிக்கிறத சொல்றாங்க, அப்ப என்ன அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம், அவங்கள அல்லாஹ் பார்த்தானா இல்லையா? அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமா வாழ முடியும்னா அதுல என்ன ஃபார்முலா பயன்படுத்தினாங்க? கணவர் பச்சை உடம்பு பிஞ்சு குழந்தைய விட்டுட்டு போற நேரம் கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சோண்டு உணவு விட்டுட்டு போற நேரம், இங்க கவனமா போயிட்டு வாங்க, என் கணவர் அல்லாஹ்ட கட்டளை கேட்க போகிறார், அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொள்வான்டா. வானலோகத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை கேட்டுட்டார். இன்றைக்கு எத்தனை 1000 ஆண்டுகள் போச்சு? 1000 ஆண்டு, 2000 ஆண்டு, இந்த சம்பவம் நடந்து 10,000 ஆண்டுகள் போச்சு. நீங்க பாலைவனத்துல எட்டி பார்த்தீங்கன்னா ஹாஜரா சலாமுன் அலைஹா அந்த பேரை அல்லாஹ் அழிக்க விரும்பல. இந்த உலகத்துல நீங்க அமெரிக்காவுக்கு போய் இப்ராஹிம் நபி மனைவி ஹாஜரா சலாமுன் அலைஹா தெரியுமான்னு கேட்டா எஸ் வி நோன்னு வருது. அவங்க இங்கிலீஷ்ல பேசினாங்களா? நீங்க உருதுல போய் கேட்டீங்கடா, மலையாளிட்ட போய் கேட்டீங்கடா, நீங்க சிங்களத்துல கேட்டீங்கடா, முழு வேர்ல்டுக்கும் ஜஸீரத்துல் அரப் போன மாதம் குலுங்கிச்சு. அது ஹஜ்ஜி மாநாடு. அங்க போனவர்கள் ஓடுறார்கள், ஷை செய்கிறார்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மர்வா அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்கிறான் அல்லாஹ். சின்ன மலைகள், நீங்கள் ஏறி இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க நாட்டுல பிதுருத்தலாகிற மலை, ஹையஸ்ட் மவுண்டன். சோ வாட்டர்ஃபால், நயகரா வாட்டர்ஃபால் இருக்குது, எவரெஸ்ட் மலை இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னம் இல்ல. ஒரு அம்மா பூட் போடாம தன் கையில குழந்தை எடுத்துட்டு ரப்புல் ஆலமீன் வாக்களிச்சாங்க, என் பிள்ளைக்கு உணவு கொடுப்பான். புள்ள விரைக்குது, தண்ணி முடிஞ்சிட்டு பாலைவனத்து அகோர வெயில அந்த அம்மா 2 மணிக்கு மேல மாறி மாறி ஓடி, ரப்பே எங்களை கைவிட்டு விடாதே என்று கெஞ்சினார்கள். இன்றைக்குள்ள உலகத்துள்ள பணக்காரர்கள், ரிச்சஸ்ட் மேன், ஒரு மிக பெரும் பணக்காரன், ஏழைகள், எளியவர்கள், பெண்கள் 24/7 365 days 365 நாளும் ஜஸீரத்துல் அரபுல மக்கா never sleep. அமெரிக்கா சொல்லுவார்கள் நியூயார்க் never sleep. நியூயார்க் என்றைக்கு உறங்காது என்பார்கள். ஏண்டா அதுதான் பொருளாதார இதயம் அமெரிக்காவுடைய இதயம். நாங்க சொல்றோம் உம்முல் குரா, எல்லா நகரங்களுக்கும் தாய் நகரம் மக்கா never sleep. அங்க பொருளாதாரத்துக்காக வேண்டி மக்கள் தூங்காமல் இருக்கவில்லை. விடுதிகள் ஓபன் ஆகி விபச்சாரத்துக்காக வேண்டி மக்கள்
எழுந்து நிற்கவில்லை, கிளப்புகளுக்கு போய் குடித்து விட்டு எழுந்து நிற்கவில்லை. அவர்கள் கண் கலங்கி காபத்துல்லாவை தவாப் செய்வதற்கும், அவர்கள் சாய் செய்வதற்கும், தன்னுடைய உம்ராவை முடிப்பதற்கும் அங்கே விழித்து நிற்கிறார்கள். 24 hours, 24 மணித்தியாலம் எப்பொழுதும் அங்கே மக்கள் குழுமிருக்கிறார்கள். இன்றைக்கு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜஸீரத்துல் அரபில், அந்த மண்ணிலே யாருமே இல்லாத இடத்தில் ஒரு பெண் தன் கணவனோடு நடந்த விதத்தை அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுத்த இஸ்ஸத். எத்தனை மொழிகள் உள்ள மனிதர்கள், அவர்கள் பேசிய மொழி என்ன இன்றைக்கு முழு வேர்ல்டும் தெரியும். அந்த தண்ணீரை குடிக்கிற நேரம் இந்த கதை என்ன தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தந்த கணவர் தன்னை விட்டுட்டு போகிற நேரம் அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான் என்று சொன்ன ஒரு பெண், அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? அந்த இல்லறம் இழுத்திருக்கும் நினைக்கிறீங்களா? தாய்மார்களே, அவர் திரும்ப வருகிறார். அப்பொழுது தன்னுடைய மகன் தன்னோடு வேலை செய்கிற பருவத்தை அடைந்து விட்டார். அல்லாஹ் வயசு சொல்லல. இஸ்மாயிலுக்கு இப்ப வயசு 10 என்று சொல்லல, இஸ்மாயிலுக்கு இப்ப வயசு 15 என்று சொல்லல. அவரோட வேலை செய்யறதுக்கு கல்லை எடுத்து பாப்பா இதாங்க நீங்க வைங்க, நான் உங்களுக்கு தருணேன், அந்த வயசு என்கிறான். அவர் சொல்கிறார், மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. ராஜான ஒரு கனவு பார்க்கிறேன், ஒரு கனவு கண்டுட்டே இருக்கிறேன். ஒண்ணு கொண்டு போய் வெற்ற மாதிரி ஒரு கனவு, ஒன்னு அறுத்து பலியிடுற கனவு. மகன் என்ன சொல்றார் தெரியுமா? இஃப் அல்மா துஅமா சதஜுதனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரின். பாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டுச்சோ அதை செய்யுங்க, என்னை பொறுமையாளர் பட்டியல மறுமையில நீங்க பாப்பீங்க. அப்துல் ரஹ்மான் பொறுமையாளர், அல்லாஹ் கூப்பிடுறான். இப்ராஹிம் பொறுமையாளர், இஸ்மாயில் என்ற ஒரு பேர் வரும். அந்த நேரத்தில் பொறுமை என்ற இடத்துல என்ன பாப்பீங்க வாப்பா. என்ன இதுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுது? அந்த உம்மா சொல்லி கொடுக்கல, உங்க வாப்பா வருவாரு, உங்களை விட்டுட்டு போனாரு, என்ன விட்டுட்டு போனாரு, திரும்ப வந்து இப்போ ஒன்னு அறுக்க பாக்குறாரு. புரியுதா? அவர் சொல்லி அனுப்பியிருப்பா, ஒன்னு அறுத்து போடுங்க. இன்றைக்கு உலகம் 10 எரியுது, கல்ஃப் 10 எரியுது. ஒரு பக்கத்துல இஸ்ரேல், இன்னொரு பக்கத்துல மற்ற அரபு நாடுகள். ஏனப்பா சண்டை? இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. இப்ராஹிம் இப்படி 2 மகன், அது சாரா சலாமுன் அலைஹா, அவங்கள்ட்ட இருந்து பனி இஸ்ராயேல் நாங்க சொல்றோம். இந்த பக்கம் அரபிகள், இப்ராஹிம் இப்படி 2 பிள்ளைகள் 2 மொழி பேசுவார்கள். ஒன்று ஹாஜரா சலாமுன் அலைஹா, அவங்களுக்கு கிடைச்ச புள்ள அரபி, அரபி அதுதான் காபத்துல்லா. இது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அந்த பக்கம் சாரா சலாமுன் அலைஹா, அவங்களுக்கு கிடைச்ச புள்ள இஸ்ஹாக், அவங்க ஈப்ரு அபரானி. அந்த பக்கத்துல வர்றவங்க பனி இஸ்ராயல்களாக மாறுறார்கள், இவர்கள் அரபிகளாக மாறுறார்கள். நானாக்கின் தம்பிக்கு ஒரே வாப்பா, ஒப்பந்தம் இப்ராஹிம் அக்கோர் என்று பேர் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கும் கல்ஃபுடைய ஒப்பந்தத்தின் பேர் இப்ராஹிம், ஏப்ரஹாம். ஏப்ரஹாம் என்ற ஒப்பந்தத்தை வச்சு பழைய வரலாறு சண்டையை தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, ஏன் பாப்பா உங்களுக்கு இஸ்ஹாக் ரொம்ப பிடிக்குமா, என்ன அறுத்துட்டு போறீங்களே? அவர் அப்படி கேட்கல. ஹாஜரா சலாமுன் அலைஹா என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க? உங்க வாப்பா நபி, அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். உன்னை அறுப்பதற்காக வேண்டி அவர் திட்டம் போட்டு உங்களெல்லாம் அறுத்துட்டு எங்களை தணிக்க மாட்டார். உங்க வாப்பா நபி, அன்பு எவ்வளவு அன்பு காத்திருப்பார்கள், தன் கணவரை எவ்வளவு இரக்கம் வைத்திருப்பார்கள். நான் கேட்கிறேன், பேசுவதற்கு எவ்வளவு முகாந்திரம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? நிஜமா சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா? இந்த தீன் அவர்களை சந்தோஷமாக வைத்ததென்றால் அந்த ரகசியத்தை நீங்கள் படித்தால் வல்லாஹி உங்க மனங்களிலும் என்னுடைய உள்ளத்திலும் உங்க உள்ளத்திலே மிக பெரும் சந்தோஷம் ஊட்டெடுக்கும் தாய்மார்கள். அதான் நான் கேட்கிறேன், எந்த பிரச்சனை? நீங்க சந்தோஷத்தை தேடுற இடம் பெற. வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா படத்துல உங்க பிள்ளைகள் அதை கவனிக்கிறாங்க. படத்தை திறந்தா காதல், உலகத்தில் அந்த காதலுக்கு என்னெல்லாம் எடுக்கணுமோ, எத்தனை கோடி செலவழிக்கணுமோ, கிழவனை பிடிச்சு பொடியனாக்கி அவனுக்கு காதல் கதாபாத்திரத்தை கொடுத்து என்னெல்லாம் பண்ணி உங்களை அளவச்சு அந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க. நடிக்கிறவன் டிவோர்ஸ் தெரியுமா? அவனுக்கு எப்படி வாழ தெரியும்? நடிக்கிறவன் டிவோர்ஸ். கூகுள் பண்ணி பார்த்தா இவர்கள் எல்லாம் இந்த கதாநாயகன் என்று சொல்ற கயவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன கயவர் சொல்றதுக்கு நேர்மையா சும்மா உள்ளவன அப்படி சொல்ல மாட்டேன்.
இந்த போதைப் பொருளுக்கு காரணமே அவன் தான். அவர்கள் நான் இப்பொழுது அவர்களா பேசுறதுக்குரிய நேரம் இல்லை. அன்பான தாய்மார்களே, நீங்கள் நாடகம் பார்க்கிறீங்க, நீங்க நடிப்பை பார்க்கிறீங்க. நிஜமாக அவர்கள் தன்னுடைய சுண்மையான மனைவியோட வாழவே இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக காலத்தில் 9 மனைவி, 11 மனைவிமார்கள் அவர்களுக்கு போய் பாடம் படிக்க வேண்டிய இடம் காத்தமுல் அன்பியா. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எவ்வளவு பிஸி. இந்த பக்கம் கதவை தட்டி ஒரு ஆள் தர்மம் கேட்பாரு. ஏண்டா பைத்துல் மால் ரசூலுல்லாஹ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இன்னொரு பக்கத்துல சொல்லுவாங்க ஜிஹாது படையெடுத்து வர்றாங்க, யார சொல்லலாம், படையெடுத்து போகணும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரசிடென்ட். இன்னொரு இடத்துல வந்து சொல்லுவாங்க யார சொல்லலாம், குடும்ப பிரச்சனை ஜட்ஜ், தீர்ப்பு கொடுக்கணும். இன்னொரு கதவை தட்டி சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் ஜனாசா கொண்டு வந்திருக்குது, கடமைகளை செய்ய யார சொல்லலாம், ஜனாசா தொழுவிக்கணும், அடக்கணும். இன்னொரு பக்கத்துல வந்து சொல்லுவாங்க யார சொல்லலாம், உங்க மகளுக்கு சோம் இல்லையாமே, ரசூலுல்லாஹ் ஒரு வாப்பாவா போகணும், உங்க மருமகனுக்கும் மகளுக்கும் பிரச்சனையாமே, இப்பொழுது ரசூலுல்லாஹ் வாப்பாவை போய் குடும்ப பிரச்சனையை முடிச்சு வைக்கணும், வாங்க சொல்ற டைம்ல வந்து பள்ளியில தொழுவிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, இவ்வளவு பிஸி எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா? வெளியிறங்கினா கொன்றுவாங்களோன்னு பயம் எல்லா இடத்திலும். முழு சொத்தையும் கொடுத்து உடுத்த உடுப்போட மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தவர், எல்லாத்தையும் கொடுத்து அவருக்கு இந்த பெரிய வியாபாரம் இல்லாத நேரம் அவங்க மனைவிமான்லாம் உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் விடுறீங்களா, டிவோர்ஸ் பண்றீங்களா? ஆயிஷா அம்மா, நான் இதை சொல்லுகிற நேரம் 13 வயசு, 18 வயசு ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற டைம்ல அவங்க மடியில தான் மௌத்தா போறாங்க. 18 வயசு உங்க பிள்ளையும் 13 வயசு உங்க பிள்ளையும். ஆயிஷா அம்மா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? அன்பான தாய்மார்களே, உங்க கணவர் ஒரு கிழமைக்கு உங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு தரல, வெறுமான தண்ணிய குடிச்சிட்டு ஏதாவது ஒன்றை எடுத்து இப்படி ஒரு 2 கிழமை சாப்பிட்டு பாருங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து டிவோர்ஸுக்கு பேசிடுவாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, பொறைய பாக்குறேன் அடுப்புல பூனை படுக்குது, திரும்ப பொறைய பாக்குறேன் அடுப்புல பூனை படுக்குது, அஸ்வதான் 2 கருப்புகள் சாப்பிடும் அப்படின்னு அரபுகள் பயன்படுத்துவாங்க. ஈச்சப்பழமும் தண்ணீரும். 13 வயசு அம்மா, என்னுடைய தாய், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை கண்ணியப்படுத்தணும். காத்தமுல் அன்பியாவுடைய மனைவிமார்கள், அவர்கள் யாரு வந்து யார சொல்லலாம். ஒரு முறை கேட்டாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை கூட்டிட்டாங்க யார சொல்லலாம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வருமானம் கூட கொஞ்சம் வருவது. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே இல்ல, உங்களோட விருப்பம்டா இப்படி வாழணும், நபி ஏழ்மையா வாழணும், நபியுடைய மனைவிமார்களுக்கு ஏழ்மனா, அதை அல்லாஹ் விதித்துட்டார். ஒரே ஒரு மனைவியாவது வெளியே வந்து யார சொல்லலாம், டிவோர்ஸ், நீங்க எங்களை தலாக்கு பண்ணுங்க, நான் உங்களுக்கு குழு தரேன். ஒரு மனைவி, பெருமானாருக்கு இருந்த ஒரு மனைவி சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களை விட்டுறாதீங்க யார சொல்லலாம், உங்களோட வாழணும், உங்களோட பேசணும், உங்களோட வாழணும். என்ன இவ்வளவு பிஸியா இருக்கிற ஒருவர், இத்தனை மனைவிமார்களோடு இருக்கிற ஒருவர், அவரை விடுறதுக்கு எந்த மனைவியும் தயார் இல்லைண்டா, அந்த ரகசியத்தை நீங்க படிக்கணுமா இல்லையா தாய்மார்களே? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இல்லறம் இனிதாக அமைய பள்ளியில் அமர வைத்து உங்களோட பேசுறேன்டா, இது சைக்காலஜி பேச வேண்டிய தேவையில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவோ பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு, 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளையை கொண்டு போய் கபர்ல அடக்கின ஒரு வாப்பா கல்வி வெறுமையாகிறது. ஒரு புள்ள முடிய ஒரு பிள்ளைய தான் மரணிக்க முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரணிப்பதை பார்த்த ஒரு தகப்பன் அசந்து போயிருவாரா இல்லையா? ஒரு இடத்துல கடைசி மரணிக்கிற புள்ள 1.5 வயசு, 18 மாசம், மூச்சு திணற பெருமானார் கையில கொடுக்கப்படுகிற நேரம் பார்க்கிறார். இப்ராஹிம் பேர் வைத்தார், இப்ராஹிம் நபி மாறி வரணும் என்று ஆசை ஆசையா பேர் வைத்த புள்ள வெறும் 18 வயதில 18 மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவரிடம் இருந்து எடுக்கிற நேரம், இவ்வளவு பிரச்சனையும் தாங்கிக் கொண்ட ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு பதம் பார்க்கவில்லை, அடிக்கவில்லை. ஆயிஷா அம்மாவுக்கு இக்காமத் சொல்கிற நேரம் பக்கத்தில் அரவணைத்து முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள். காத்தமுல் அன்பியா இவ்வளவு பிரச்சனையோடு எப்படி நடந்தார்கள்? அன்பானவர்களை யாரிடம் படிக்க போறீர்கள்? உடைய பிள்ளைகள் போய் இந்த படங்களிலும் இந்த கதைகளிலும் அவர்கள் போய் படித்தால் வல்லாஹி
அவர்கள் டிவோர்ஸை நோக்கி போவார்கள். நான் இப்பொழுது மார்க்கத்தை சொல்றதை விட ஒரு சைக்காலஜி பாயிண்டை சொல்கிறேன். இந்த படங்களிலும் கதைகளிலும் ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார்கள். அதாவது இதுக்கு சொல்லுவோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். தலைமைத்துவம் படிப்புல வராது, உடலில் வரும். வீட்டுல தலைவர் ஆம்பளை. இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓட்டம் ஆவடியில கணவர் வீட்டுக்கு வர நேரம் 10 பிள்ளைகள் சாப்பாடை வச்சுட்டு சாப்பிடுங்க, என்ன வேணும் கொடுப்பாங்க. பிள்ளைகளா உமா அமைதிப்படுத்தி வச்சிருப்பாங்க. இன்றைக்கு படம் பார்த்தவங்களும் கதை பார்த்தவங்களும் மாப்பிள்ளை வந்தது தெரியாது, மாப்பிளைக்குரிய கண்ணியம் தெரியாது. சைக்காலஜி சொல்லி சூப்பர் ஈகோன்னு ஆம்பளைட்டு இருக்கிறான். அந்த சூப்பர் ஈகோவை டேமேஜ் பண்ணினா அவன் உயிரை விட நேசிக்கிற பொம்பளைய போட்டு அடுத்த நாளே தரமட்டமாக்கிடுவான். இப்ப நான் மார்க்கத்தை சொல்லல, சைக்காலஜி. வாழ்க்கையில ஒரு பெஞ்ச கொண்டாந்து காட்டி, எப்பா நீ காதலிக்கிற அந்த புள்ளிய விட்டு உனக்கு இந்த பெஞ்ச தாரண்டா, எனக்கு அவதான் வேணும். வேர்ல்டுலயே இதுதான் ஒரு விலக்கூடிய ஜெம்முப்பா, இந்த மாணிக்கம் தர்றேன், அந்த புள்ளிய விட்டு கல்யாணம் முடிச்ச 6 மாசத்துல 10 லட்சம் தார இங்க பிரிச்சிருவீங்களான்னு கேட்பான். ஏனண்டா உலகம் என்னமோ உண்ட நெஞ்ச கரைச்சி ஊத்திருக்குது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் சீரழியுது. அங்கதான் ஃபேமிலி சைக்காலஜிக்கு டிகிரி கொடுக்கிறாங்க, டாக்டரேட் முடிக்கிறாங்க, அவங்க பல்கலைக்கழகத்தில் அந்த பாடநெறிகளை படிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா கணவன் மனைவி வாழ்க்கை இல்ல. உம்மா அந்த கிளப்ல, பாப்பா இந்த கிளப்ல, 2 பேரும் முடிச்சு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. போனால பாஸ்வேர்ட் அடிச்சு கதவை திறப்பாங்க. அவங்க 2 பேரும் வேற வேற இடத்துக்கு பறந்து போவார்கள். அவர்களுக்கு இல்லறம் இல்லை. வல்லாஹி நான் தொடங்குகிறேன். எனக்கு இந்த உரை முழுமையாக எப்படி இஸ்லாம் சொன்ன முழு செய்தியும் சொல்ல முடியாது. ஆனா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நீங்க சட்ட திட்டத்தை மீறிட்டீங்கன்னு வைங்க, போடப்பட்ட கோட்டை மீறிட்டீங்கன்னு வைங்க, அது டிவோர்ஸ்ல வந்து நிற்கும். அது உங்க பிள்ளைகளை பிரித்து விடும். கணவனை பார்த்து சந்தோஷமா சிரிக்க வேண்டிய நீங்க பாஞ்சு உழ வேண்டிய நிலைமை வரும். அவர் கண்களை பதம் பார்ப்பார். ஏண்டா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்றைக்கும் செட் ஆகாது. 2 பேருமே ஆம்பளையும் பொம்பளையும், ஆம்பளை ஒன்ற சொல்ல, பொம்பளை அதுக்கு எதிர்மறையா சொல்லுவான். அப்படிதான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உலகத்துல ஆம்பளை இன்றைக்கு ஷாப்பிங் போற நேரம் அவனுக்கு காலே வலிக்கும். பொம்பளைக்கு ஆம்பளை சொல்றதை செய்ய போகிற உடம்பே வலிக்கும். ஏனண்டா ஷாப்பிங் போய் எவ்வளவு நேரம் வீட்டுல இருந்து ரெடி ஆகுறதுக்கு அவ கொஞ்சம், நீங்க இரவுத்தாலும் ஷோர் பண்றதுக்கு குத்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கு, அதை பிடிச்சி கண்ணாடியில பாக்குறதுக்கு டைம் எடுக்கும். அது காட்டி ஒரு ஆணுக்கு பொறுக்க இயலாது. இந்த ஆண்ட சிந்தனை வேற, பெண்ணிட சிந்தனை வேற. மென்ஸ், அதாவது ஒரு புக்கே எழுதிக்கணும். இந்த அளவுக்கு சைக்காலஜி புக் உண்டு. Why women's cry, men's lie. ஏன் ஆம்பளை பொய் விடுறான், பொம்பளையும் அழுகுறான்னு போட்டிக்கணும். பொம்பளை எப்ப பார்த்தாலும் அழுக ஆயுதமா பயன்படுத்திக்கிறான். ஆம்பளை எப்ப எஸ்கேப் ஆகிறதுக்கு பொய்ய விடுறான். ஏன் புக் எழுதி வச்சுக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை. நன்றாக புரிந்துக்கோங்க. இங்க எங்க பிரச்சனை? இந்த ஆணும் பெண்ணும் அவங்க 2 பேரும் பிரியாத அளவுக்கு ஒத்துமையாகணும்டா, அதுக்கு அற்புதமான சில வழிமுறைகள் இருக்கு. அவங்க 2 பேரும் ஜோடி ஆயிட்டாங்கண்டா, அதுதான் வேர்ல்ட் லைஃப்ல உள்ள உச்சக்கட்ட இன்பம். நான் சொன்னா இல்ல. அமெரிக்காவுக்கு பெரிய பில்டிங்ல வாழலாம், பெரிய ஸ்விமிங் பூல்ல அவங்களுக்கு இருக்கலாம், ஹை குவாலிட்டி வாகனத்துல போகலாம். டயானா, பக்கிங்ஹாம் பேலஸுடைய ராணி, பக்கிங்ஹாம் பேலஸ் ஸ்ரீலங்காவில் மிக பெரும் ஜெம் அங்கதான் இருக்குது. எலிசபெத் மகாராணி 1948களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவை மட்டும் கையில வச்சிருக்கல பிரிட்டிஷ். இந்தியா வேர்ல்டில் உள்ள லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். இந்த முழு கண்ட்ரியும் பிரிட்டனுடைய காலனி. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இதுக்கு சொல்லுவார்கள் சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யம். இங்க சூரியன் மறைந்தால் இதுவும் பிரிட்டிஷ் தான், அங்க சூரியன் உதயமானால் அதுவும் பிரிட்டிஷ் தான். இந்த பிரிட்டனுக்குரிய ராஜ்யம் அவ்வளவு. இங்க உள்ள பொருளாதாரம் எல்லாம் அங்க போச்சு. வேர்ல்ட் எக்கானமிக் கேபிட்டல், உலகத்துடைய வர்த்தக பொருளாதாரத்துடைய தலைநகரம் லண்டன். அந்த அளவுக்கு பணம் குமிஞ்சிச்சு. அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ டயானா. டயானா நின்றா போட்டோ, உட்கார்ந்தா போட்டோ, முழு வேர்ல்டும் இந்த கல்யாணத்தை பேசிச்சு. சார்ல்ஸும் டயானாவும் போற இடங்கள் எல்லாம் போட்டோ மீடியா போயிருக்கு. பக்கிங்ஹாம் பேலஸ்ல என்ன குறைபாடு, என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க தாய்மார்களே? சாப்பாடுல
பொருளாதாரத்துல, அவங்க பெட்ரூம் ஃபெசிலிட்டிஸ்ல, அவங்களுக்குள்ள வெஹிக்கல்ல, அவங்களுக்குள்ள எங்க பயணத்துல நோ. அவங்கதான் வேர்ல்டுக்கு ராஜா ராணியுடைய, அதாவது அவங்கள பிரின்சஸா பாக்குறாங்க, முழு வேர்ல்டும் பாக்குது. அவங்க எங்கேயாவது போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அவங்கள போட்டோ அடிச்சு மீடியால தலைப்பு செய்தியா வரும். டயானாவோட ஒரு சிரிப்பு அந்த அளவுக்கு உலகமே பார்க்கு. இப்போ உள்ளவர்கள் டயானா பத்தி எவ்வளவு தெரிந்திருப்பார்கள். டயானா வாழ்கிற நேரம் நீங்கள் எல்லாம் டயானா டயானான்னு பார்த்திருப்பீங்க. டயானாக்கு என்னாச்சு? டயானா எப்படி செத்து போனா? ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஈஜிப்டுடைய மன்னருடைய மகன் படி ஆல்ஃபையார் சார்ல்ஸ் மருமகள டயானா பக்கிங்ஹாம் பேலஸுக்கு போனவருக்கு, அவருக்கு அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் வேணாமா, அவருக்கு வேணாமா, அந்த பொருளாதாரம் வேணாமாம், அந்த பேலஸ் வேணாமாம், அவருக்கு ஃபேமிலி வேணாமாம், அவருக்கு பாடி அல்ஃபையார் வேணுமாம். ஃபைனலா ரெஸ்டாரண்ட்ல வச்சு வீடியோ கேமராவோட மீடியா வந்து டயானா தலையை குடிச்சிட்டு வந்து வேகமா கார்ல ஏறுறான். கார் வேகத்தை தாண்டி போகுது. டனலுக்கு அடியால போற நேரம் ஆக்சிடென்ட் ஆகி உடலை கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல டயானா சாகுறா. என்ன மெசேஜ்? முழு உலகம் உங்க காலடியில கொட்டினாலும் உங்க மனசு விரும்புற மாதிரி அமைய வேண்டாம். உங்களுக்கு அந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க கொடுப்பீங்க, எங்க வாழ்க்கை இனிக்கலன்னு சொல்லுவீங்க. ஹாத்தமுல் அன்பியா 63 வயது, அவருடைய இளம் வயது, மனைவிக்கு 18 வயது. திங்கட்கிழமை காலையில் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் என்று சொல்கிற நாள் மெல்ல மெல்ல சூரியன் உதிக்குது. உலகத்தில் வளமையான நாள் மாறி அந்த திங்கட்கிழமை இருந்தாலும் நாங்கள் உயிரை விட நேசிக்கக்கூடிய ஹாத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நாள் மெல்ல மெல்ல நேரம் நெருங்குது. நுகாவுடைய நேரம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிற்க முடியாத அளவுக்கு வேதனை. இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கிறது. ஷேக்ஸ்பியர் கவிதைகளில் அழகாக எழுதுவார், படங்களிலும் நாடகங்களிலும் அழகாக நடிப்பார்கள். இது நடிப்பல்ல, நஜம். தன்னுடைய மனைவி 18 வயசு வீட்டில் அமர்ந்திருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல அவங்க மடியை நோக்கி நகர்றாங்க. எனக்கு ஓட்டமாவடியில ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு வீடு. தன்னுடைய மனைவி, கணவன் மரணிப்பதற்கு முன்னாடி மனைவி தன் கையால் எடுத்து டூத் பிரஷ் வாயில போட்டு கொப்பளிங்க கணவரை வாய் கழுவி விட்ட ஒரு மனைவி வீட்டுக்குள் நுழைகிறார். அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு பால்குடி சகோதரர். அவர் கையில மிஸ்வாக். ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போகிற நேரம் அவர்கள் பள்ளி துலக்குவார்கள். பள்ளியிலிருந்து வந்த பிறகு பள்ளி துலக்குவார்கள். அவர்கள் மிகவும் வாசத்தோடு இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சிவப்பு, அதாவது வெண்மையானவர், அழகாக தலை செய்திருப்பார். ஏத்திகாஃப் இருக்கிற நேரம் தலையை வெளியில் போட்டு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற ரசூலுல்லாஹ் வெளியிலே கொல்லணும் என்று அவருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. இருக்கிற தலையை வெளியே போட்டு ஆயிஷா என் முடிய வாரி விடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடியில ஒயில போட்டு ஆயிஷா அம்மா நடுவில் பிளந்து அழகா வாரி விடுவார். இதுதான் அவங்க வாழ்க்கை. நான் ஹைலாக இருப்பேன், எனக்கு கடுமையான வேதனையாக இருக்கும் அந்த நேரம், மாதவிடாய் நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஆயிஷா இறைச்சை கடித்தால் எங்கால் ஆயிஷா அந்த இடத்தால் அவர்கள் கடித்து சாப்பிடுவார்கள். அவர்கள் ஆயிஷா நான் கஷ்டமாக இருப்பேன், என் மடியில ஹைலோடு இருக்கிற நேரம் தலையை வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள். அவர் என் பக்கத்திலே இருக்கிறேன் என்ற உணர்வை எனக்கு தருவார். 18 வயசு, 63 வயது. நீங்கள் வேண்டியவற்றை போய் முடிச்சு போடலாமான்னு கேளுங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பெரும் வசதிகள் தரலாம், பெரும் வாகனம் தரலாம், ஸ்விமிங் பூலோட வீடு தரலாம். வல்லாஹி இந்த உலகத்தில் ஆகப்பெரிய இன்பம் ஒரு ஆண் ஒரு பெண் கணவன் மனைவியாக வாழ்றதுல கிடைக்கிற இன்பம் வேற எந்த பேலஸ்லயும் இல்லை, வேற எதிலையும் இல்லை. அத்துனியா மத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துனியா என்பது வசதி வாய்ப்பு நிறைந்த இடம். அத்துனியா மத்தா வ கைரு மத்தாஇஹா, இந்த எல்லா வசதி வாய்ப்புகளையும் எது சிறந்தது யா ரசூலல்லாஹ்? என் வாகனமா, என் வீடா, என் வீட்டுல போட்டு ஏர் கண்டிஷனா, பிளைட்டா, எது வாஷிங் மெஷினா, இப்ப உள்ள டெக்னாலஜியா? அத்துனியா மத்தா, துனியா என்பது வசதி வாய்ப்புகள் நிறைஞ்ச இடம், என்டர்டெயின்மெண்ட்.
எல்லாம் துணியால கிடைக்குது, வசதி வாய்ப்புகள். எல்லாத்தையும் வெச்சப்பறம் எது பெஸ்ட் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்அத்து ஸாலிஹான்றாங்க. ஒரு ஆம்பளை பார்த்து சொல்றாங்க, எல்லாமே கிடைச்சி உனக்கு சாலியான ஒரு பொம்பளை கிடைக்கலண்டா நரகம்பா. ஒண்ணு இல்ல, அல் மர்அத்து ஸாலிஹா, சாலியான ஒரு மனைவி கிடைச்சா நீ ஒரு குடிசையில வாழ்ந்தாலும் இந்த உலகத்துடைய உண்மையான சந்தோஷத்தை நீ அடையும். அன்பான தாய்மார்களே, இன்றைக்கு நான் உங்களோட பேசுறேன்டா, என் லைஃப்ல எது விளையாண்டு கேட்டீங்கடா, அதுதான் அன்பு வேணாம், அதான் பாசம் என்று. ஆனா அதுதான் வேலை. என் லைஃப்ல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தேன்டா, யாருக்கு சகோதரி? எனக்கு இன்னைக்கு சாப்பிட பணம் இல்லாமையா? அல்ஹம்துலில்லாஹ், என் புள்ள குட்டி நல்லா இருக்கட்டும், என் மனைவி மக்கள், என் குடும்பம் நல்லா இருக்கட்டும். இதுதானே இதுக்கு என்ன விலை கொடுக்கிறோம்? எத்தனை கோடியா இருந்தாலும் பிள்ளைக்கு சோமில்ல இத்தனை கோடி இருந்தா கோடி எண்ண மாட்டோம். அவரை சுகமாக்க என்ன நடக்குமோ அதை செய்யுங்க. அன்பானவர்களே, அந்த அன்புக்கு எங்களுக்கு பணத்தை என்ன தெரியல. இதுதான் அன்பு, இதான் லவ், இதான் பாசம், நேசம். இதுக்கு வேலை என்னன்னு தெரியல. பெருமானாரை சுத்தி இருந்தது எதுக்கு நீங்க வேலை சொல்ல முடியாதோ அது இன்றைக்கு நாங்க சொல்றோம், யா ரசூலல்லாஹ், அன்கண்டிஷனல் லவ். உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும், உங்களோட பழகணும், உங்க கையை பிடிக்கணும், உங்க கண்ணை பார்க்கணும், யா ரசூலல்லாஹ், ஜன்னாவுல உங்க பக்கத்துல நிக்கணும், யா ரசூல். அன்கண்டிஷனல் லவ். இந்த உலகத்தில் நம்மளை சூழ்ந்திருக்கிற அன்பு, அந்த அன்புக்கு பிரச்சனை வந்தா இந்த சொத்தால தீர்வு கொடுக்க முடியாத தாய்மார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா மதா. ஒரு நபி என்ன சொன்னார்? இந்த உலகத்துல பெஸ்ட் மதா உங்களுக்கு வேணுமா? ஏர் கண்டிஷன் மெல்ல மெல்ல வர்ற நேரம் பெருமானார் இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத்து மயக்கம் உண்டு என்றாங்க. நீங்க எந்தைக்காவது நினைச்சு பாருங்க, உங்க கணவர் சுகம் இல்லாத நேரம் எந்தைக்காவது உங்க மடியில வந்து உட்கார்ந்து இருப்பாரா? அந்த அம்மாக்கு 18, எந்த தாய்க்கு 18. அவங்க மடியில ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தது ஃபைனல் மோமெண்ட். காத்தமுல் அன்பியா, இந்த உலகத்துக்கே போயிட்டு வர்றேன்னு சொல்ற நேரம் அது. அவங்க வேற எங்கேயும் உட்காரல, தந்த மனைவி மடியில ஆயிஷா ஜன்னாவில் சந்திப்போம் என்ற மெசேஜ். இந்த உலகத்தில் நீங்க ஷேக்ஸ்பியர் எழுதினதை வாசித்து பார்க்கலாம், இந்த கதாநாயகர் எழுதிய கதைகளை நீங்கள் பார்க்கலாம். நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் ஒரு கணம் உட்கார்ந்தால் தேம்பி தேம்பி அழுவீர்கள். யார் ஒரு மனிதன் எல்லாத்தையும் செஞ்சு உம்மத்துக்கு பிரியாவிடை கொடுத்து தன் மனைவிக்கு, அன்பு மனைவிக்கு ஜன்னாவில் சந்திப்போம் என்று பிரியாவிடை கொடுக்கிற தருணம் அல்லாஹ் எப்படி அமைத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா? முசீபத்து பிடித்த மிக மோசமான, மிக அசிங்கமான இந்த கூத்தாடி சைத்தானுடைய இந்த படங்களை பார்த்து இவைகளை இமிட்டேட் பண்ணக்கூடிய, டிவோர்ஸ்ல போய் நிற்கக்கூடிய, எப்ப பார்த்தாலும் சண்டையோட முடியக்கூடிய இந்த வாழ்க்கை வேணுமா? தீர்மானம் உங்கள் கையிலே தாய்மார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தீர்மானத்தை கொடுங்க. ஏண்டா எல்லாமே வயசு தேவையில்லை. வீட்டுக்குள் எல்லா மனைவிமார்களும் எந்த அளவுக்கு என்றார் நேர்மையை சொல்லுகிறேன். இந்த வீட்டுக்குள் ரசூலுல்லாஹ் கடைசி மூச்சை இப்படி விடல. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏக காலத்துல 9 வைஃப்மார்கள், மனைவிமார்கள். 11 மனைவியில 9 மனைவி. அல்லாஹ்வுடைய தூதர் திங்கட்கிழமை ஒரு மனைவிட வீடுண்டா, சத்தியமா சொல்றேன், அந்த மனைவிட்ட இருந்து மாத்தவே மாட்டாங்க. நீங்க நிறைய ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயோட இருந்த செய்தியை படிச்சுட்டு எல்லா நாளும் ஆயிஷா நாய் வீட்டுல தான் நினைச்சிடாதீங்க. ஒரே ஒரு நாள் ஒரு மனைவிக்கு ரசூலுல்லாஹ் டேட்டை மாத்தினது இல்லை. நேர்மை என்றால் அது ரசூலுல்லாஹ்விடம். எப்ப மாத்துறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கடுமையா நோய்வாய்ப்படுறாங்க. அந்த நேரத்துல நோய்வாய்ப்பு எல்லா மனைவிமார்களும் அழுந்துட்டு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டுல? அப்ப கூட டேட்டை மாத்தல. அவங்க எல்லாருமே விதவைகள், என்னுடைய தாய்மார்கள். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு டேட்டை கொடுத்தா அவங்க டேட்டா மாத்தவே மாட்டாங்க. நேர்மையா நீங்க பார்க்கணும் என்றா காத்தமுல் அன்பியா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அவர் என்றைக்கும் எந்த ஒரு துரோகமும் தன் மனைவிமார்களுக்கு செய்யல. ஓபன் புக்,
வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்கம்மா, எதையும் மறைக்காதுங்க என்றால் அவங்க ரசூலுல்லாஹ் மேல குறை சொல்றதுக்கு ஒன்றுமே சொல்லல. ஒரு மனைவி வெளியே வந்து எனக்கு வேணாம் இவர் டிவோர்ஸ் பண்ணல. யாரும் பசியில நின்றாங்க, பட்டியல நின்றாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் வேணும் என்று துடித்தார்கள். அந்த அளவுக்கு நேசம் இருந்துச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், நாளைக்கு நான் யாரு வீட்டில் மனைவிமார்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நாளைக்கு யார் வீடு வேணும் என்று கேட்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு யார் வீடு வேணும் யார சொல்லலாம். அந்த நேரத்துல கூட எந்த மனைவிக்கும் பாதிப்பு நடக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். என்ன இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வாழ்க்கைக்குள் நுழைகிற நேரம் நேர்மையோடு நுழையணும், நியாயத்தோடு நுழையணும், ஒழுக்கத்தோடு போகணும். அந்த அன்பின் பாசத்தையும் அல்லாஹ் தருவான் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய லானத்து பெறக்கூடிய வீடாக நிற்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிறார். இளம் வயது ஆயிஷா அம்மாவை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே ஆயிஷா வீடு போகணுமா என்று கேட்க ரசூலுல்லாஹ் ஆமான்றாங்க. எதுக்கு? வல்லாஹி சொல்லுகிறேன், வாழ்றதுக்கு என்று தப்பா நினைச்சிடாதீங்க. அது தப்பும் இல்லை. வேற ஏதோ அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்ற நினைக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய இடுப்புக்கு கீழே சீவன் இல்லை. பள்ளியில போற நேரம் ஆயிஷா நாய் வர்ணிக்கிறார்கள். பெருமானார் 2 தோழருடைய தோள்களில் கையை போட்டு போனார். அவருடைய விரல் கீழே கோடு போட்டதை நான் கண்களால் பார்த்தேன். நாளை வெள்ளிக்கிழமை, இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ராத்திரி ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு போனது. அப்படி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது எதுக்கு தெரியுமா? சின்ன வயசு ஆயிஷா ரதியல்லாஹு விட்டுட்டு போறாங்க. ஜன்னாவுடைய மனைவிமார்ல ஒரு மனைவி ஆயிஷா என்னை பார்க்கட்டும். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆயிஷா அந்த வீட்டுல எதுக்கு தெரியுமா? ஆயிஷா என்னை பார்க்கட்டும், நான் பிரிந்து போகிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு திரும்ப திருமணம் முடிக்கலாது. 18 வயசு, பிள்ளையும் இல்லை. இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில திரும்ப ஒரு திருமணம் இல்லை. கடைசி நாட்கள் ரசூலுல்லாஹ்வை முழுநேரம் பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுப்பது சகோதரர்களே. அந்த வீட்டுக்குள்ளே ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். எல்லா வாயிலையும் பூட்டி விடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். யாரும் என்னை சந்திக்க வர வேண்டாண்டார்கள், அபூபக்கரை தவிர என்றார்கள். அபூபக்கர் ஆயிஷா ஏண்டா அவ்வளவு நேரமும் அது ஆயிஷா நாய். மற்ற மனைவிமார்கள் வந்து போகலாம், ஆண்களில் கடைசி நிமிடம், கடைசி நேரம் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்க்கு இடம் கொடுத்தார்கள். நீங்கள் உலக வரலாறை பரப்பி பாருங்கள், இந்த படங்கள் எல்லாம் தொகுத்து பாருங்கள். உங்களுக்கு இல்லறம் இனிக்கணும் என்றால் நீங்கள் போய் ஹாத்தமுல் அன்பியாவிடம் படிக்கணுமா, இவர்களிடம் படிக்கணுமா, இந்த கயவர்களிடம் படிக்கணுமா? எங்க திரும்பினாலும் டிவோர்ஸ், கல்யாணத்தை எடுக்க போக அவர்களால் சொந்த மனைவியோட வாழ முடியல. மிக பெரும் மோசமான கதைகள் கேட்கப்படுகிறது. எங்களுக்கு அவர்கள் முன்மாதிரியா தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் திங்கட்கிழமை காலை தன் மனைவி பக்கத்திலே மெல்ல மெல்ல நெருங்குவது ஆயிஷா நாய் வீடியோ பண்ணின மாதிரி சொன்னார்கள். பெருமானார் கேளா மெல்ல மெல்ல வந்து என் மடியில் உட்கார்ந்துட்டார். அது வேறொன்றும் இல்லை, ஆயிஷா நான் போகிறேன் என்று சொன்ன முறை மடியில உட்கார சக்கராத்துள்ளவருக்கு தோணாத சகோதரர்களே. உங்க கணவர் நோய்வாய்ப்பட்ட நேரம் அவர் என்றைக்கும் வந்து உங்க மடியில் உட்கார மாட்டார். ஏண்டா இந்த உலகத்தில் ஹாத்தமுல் அன்பியாவுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிற நேரம் அவர் வாழ்க்கை எப்படி இருந்திருந்தால் 18 வயசுக்கும் 63 வயதுக்கும் எப்படி ஒரு முடிச்சு போடலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா நாய் சொன்னார்கள், நான் பல்லை துலக்கினேனே, என் சகோதரர் கையில இருந்து மிஸ்வாக்கை எடுத்து அதை நான் துப்புரவு செய்யணும். எங்க பிரஷ் மாறி இல்லை, என்னுடைய எச்சி தான் கலந்தது. ரசூலுல்லாஹ் வாயில் இறுதியாக நுழைந்தது என்னுடைய எச்சி. அல்லாஹ், நான் காதை கொண்டு போய் வைக்கிறேன். மன்னிப்பு கேட்டார்கள். இப்பதான் மௌத்தாயினார் வந்தாங்க ரசூலுல்லாஹ். இப்ப ஆயிஷா நாய் சொன்னார், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. 3 முறை பாவ மன்னிப்பு கேட்டார்கள். என்னை மன்னித்து விடு. இறைவனை சந்திக்க போகிற ரசூலுல்லாஹ். இதற்கு பிறகு ஒரு நபி வர மாட்டார். அல்லாஹ்வை சந்திக்க போகிற ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்திருந்தார். அவர் வீட்டில் எதுவுமே இல்லை. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஔராதை ஓடிக்கொண்டிருந்தேன். என்னை பிடித்தார்கள். தேவும் ஆயிஷா என்று சொன்னது மாறி இருந்தது. நான் நிறுத்திவிட்டேன். பெருமானார் என்னுடைய தோளில் சாய்ந்தார்கள். நான் ரசூலுல்லாஹ்வை மடியில் வைத்துக் கொண்டிருந்தேன். பெருமானார் மேலே பார்த்துக் கொண்டு விரலை முகடை நோக்கி நீட்டிக்கொண்டு, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழன்
அல்லாவை நோக்கி போற பயணத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் உன்னை நோக்கி 3 முறை அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா, உயர்வான தோழன், யா அல்லாஹ் உயர்வான தோழமை. அல்லாஹ் அந்த தோழமையை ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். ஆயிஷா நபி இப்ப சொல்லிக் கொண்டிருந்த 3வது முறை பெருமானுடைய கண் அப்படியே ஓடினால் ஆயிஷா அம்மா வெத்திட்டார், ரசூலுல்லாஹ் தோத்துட்டார். காலம் கடந்த அந்த வழியில் போறார்கள். ஆயிஷா ஓடுவோமான்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயகி தோத்துட்டு ரசூலுல்லாஹ் வெத்திட்டாங்க. எப்படி விளையாடி இருப்பாங்க. ஹாத்தமுல் அன்பியா சொன்னார்கள். ஆயிஷா அதுக்கு இது. ஆயிஷா நாயகி பின்னாடி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நாங்க 2 முறை ஓடினோம், அப்ப நான் கொஞ்சம் கொடுத்திருந்தேன், அன்றைக்கு நான் தோத்துட்ட ரசூலுல்லாஹ் வெத்திட்டாங்க. அன்றைக்கு நீங்க இன்றைக்கு நான் எப்படி வாழ்ந்திருப்பாங்க. நபிமார்களை நீங்கள் போய் பார்த்தா அல்லாஹ் சொல்லுகிற உபதேசங்களை பார்க்கிற நேரம் மிக தெளிவாக தெரிகிறது. அதனால் நான் ஒரு சில கண்டிஷன்களை மட்டும் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு உபதேசத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதாவது தாய்மார்களே, தீனோடு உங்கள் குடும்பம் அமர்கலமா இருந்தா நீங்கள் உங்களை தெரியாம கட்டுப்பட்டுருவீங்க. உலகத்துல கட்டுப்பட முடியாத நேரம், ஹாஜரா அம்மா இப்ராஹிம் நபி போற நேரம் போயிட்டு வாங்க என்று சொன்னா ஒரு கூப்பிடத்துக்கு ஆளும் இல்லை. அவங்க மௌத்தா இருக்கணும், அவங்க உயிர் வாழ்ந்தாங்கண்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தில் வந்த அந்த ஒத்துமை அல்லாஹ் போட்டது. நீங்களும் மாறிடுவீங்க, அவங்களும் மாறிடுவாங்க. ஒரு விஷயத்த சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு கிழமையா சாப்பிடல, அதுக்காக சொல்லுவார்கள் ஒரு இறையை தேடி ஒரு புலி பதுங்கும் என்றார்கள் பாய்வதற்கு. ஆணுக்கு பெண் வேணும் என்றால், பெண்ணுக்கு ஆண் வேணும் என்றால், உலகத்திலேயே நல்ல ஒரு கேரக்டரை உங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம். 2:30 மணிக்கு மெசேஜ் அனுப்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். நீங்க சாப்பிட்டு பாயுமோ, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த இறையை நோக்கி பாயுமோ, அப்படிதான் திருமணம் என்பது. அதற்கு பிறகுதான் நிஜம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஆனா உண்மையான மூமின்கள் அவர்கள் எல்லா நாளும் உண்மையானவர்களாக அடிப்பார்கள். அந்த வீட்டிலே மகிழ்ச்சி பொங்கும் பெரியவர்களே. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நபிமார்களை மட்டும் சொன்னால், நபிமார்களை மட்டும் சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. வீட்டில ஒரு அம்மா பசியோட நிற்கிறார், 2 குழந்தை. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க புள்ள பசியில இருந்தா நீங்க யாரோ வந்தவருக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? நான் பசியில ஓகே. ரசூலுல்லாஹ் பார்க்க வந்துட்டாங்க. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கப்படுத்த கூட்டிட்டு வந்தா அபூ தல்ஹா கேட்கிறான், ஏம்மா என்னம்மா இருக்குது? என்ன பதில் கொடுக்கறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் விருந்தாளி கூட்டி வந்துட்டேன். என்னம்மா? எங்க 2 பிள்ளைகள மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் பார்க்கிறான். சாப்பாடு கொஞ்சோண்டு இருக்கு. எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட போகல. விருந்தாளிக்கு தெரியும் மதீனால இன்றைக்கு சாப்பாடு பஞ்சம், அதனால அவர் சாப்பிட மாட்டார். அபூ தல்ஹா உட்கார்றாங்க. சாப்பிடுற மாதிரி பாவனை பண்ணணும், ஆனா அவங்க சாப்பிடக்கூடாது. விருந்தாளி வயிறார சாப்பிடணும், அவர் திருப்தியா அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போகணும். இதுக்கு கணவனும் மனைவி சேர்ந்து பிளான் பண்ணினா அந்த ஊரு மாதிரி எங்க ஊர் இருக்கணுமா? எப்ப பார்த்தாலும் சண்டை இருக்குல்ல. அந்த அடியான் சாப்பிடுகிறார். பசியில தூங்கிட்டாங்க. காலையில ஃபஜ்ருக்கு அபூ தல்ஹா பள்ளிக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்தது தெரியும். லஹிகல்லாஹு லைலா. அல்லாஹ் அன்பை பாசத்தை நீங்க பார்க்கணும்டா, அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்ச அந்த வீடை நீங்க பாருங்க. அல்லாஹ் சிரித்தான். சுல் அர்ஷில் மஜீத் ஃபஅல் லிமா யுரீத். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அடியானை பார்த்து சிரிக்கிறான் என்றா, அது தம் பிரியாணி இல்ல, பாபிக்யூ இல்ல, பெரிய சர்வீஸ் மனைவி சண்டை பிடிக்காம அவர் வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தினா. இந்த குடும்பம், இந்த இல்லறம் வேணுமா? எது வேணும் தாய்மார்களே? ரசூலுல்லாஹ் வீட்டுல மட்டும் இல்ல, ஒரு தோழர் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியில ஒரு இளைஞன் வர்றார். இது நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்றேன். அவர் ஒரு அனாதை வந்து அவங்க வீட்டுல, அந்த அனாதை வீட்டுல அந்த இளைஞர் என்ன பண்ணா, ஒரு தாப்ப கட்டணும், ஒரு பெரிய கதை, அதை விட்டுருங்க. ஏதோ அங்கிட்டு இன்னொரு ஆள் வர்றாரு. அந்த வீட்டுல ஒரு மரம் இருக்குது அந்த ஏரியால. அந்த மரத்தை வெட்டினாதான் இவருக்கு மதில் கட்டலாம். வந்தவன் மரத்தை வெட்ட உர்றாய். ரசூலுல்லாஹ் ஆஃபர் கொடுக்கறான். அல்லாஹ் அந்த ஆஃபரை ரசூலுல்லாஹ் கொடுக்கறான்.
அந்த மரத்தை ஆஃபர் அல்ல, பின்னாடி இருந்து கேட்ட அபூதர்தாக்குரிய ஆஃபர் வேற மாதிரி வரும். சில வேளை யாருக்கோ வந்த வாய்ப்பு எங்களை வந்து அடை. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி அந்த இளைஞன் கவலையோட போறார். என்ன ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, மரத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்ட்டா. அந்த இளைஞனுக்கு கவலையோட போற நேரம் அபூதர்தா பின்னாடி எழுந்து வர்ற, யா ரசூலல்லாஹ், அந்த மரத்தை நான் இந்த ஆஃபர் இன்னும் இருக்குதா? இந்த மரத்தை அந்த இளைஞர் ஹதீஸ்ல ஒரு மனிதர் பின்னாடி போய் 600 பேரிச்ச மரத்தோட ஒரு தோட்டம் இருக்குது. அவர் கேட்கிறார், ஒரு வியாபாரம் பண்ணுவோமா? ஏண்டா அவ்வளவு தோட்டம், அந்த 600 பேரிச்ச மரத்தோட ஒரு தோட்டத்தை தர்றேன், எனக்கு அந்த மரத்தை தரலாமா? அவன் கேட்கிறான், நையாண்டி பண்றியா, ஜோக் அடிக்கிறியா? இல்ல சத்தியமா சொல்றேன், யாராவது கொடுக்காம இருப்பாங்களா? 600 பேர் போவோம். அவ என்ன சொன்னா தெரியுமா? அபூதர்தா, சுப்ஹானல்லாஹ், என்ன பிசினஸ், என்ன லாபம், என்ன லாபம்! சுப்ஹானல்லாஹ், கணவனும் மனைவியும் எப்படி அருமையா நின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் சண்டை உச்சக்கட்டத்துக்கு போக வேண்டிய இடத்துல அவர்கள் அருமையாக நின்றார்கள் என்றால், அமெரிக்காவுக்கு போய் நீ சொன்னால் அவர்கள் கண்களை பிதுங்கி பார்ப்பார்கள். வா, எல்லா சொத்தும் இருக்கு, எங்களால வாழ முடியல என்றார்கள், எங்களால சேர்ந்து வாழ முடியல என்பார்கள். அன்பானவர்கள், அப்படி என்றால் குர்ஆனும் ஹதீஸும் போடுற சட்டங்கள் என்ன? தாய்மார்களை முதலாவது வீட்டுக்கு போய் இன்றைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அர்-ரிஜாலு கவ்வாமுன அலன் நிஸா. வீட்டுல தலைவர் கணவர், வீட்டில் உள்ள பிள்ளைக்கு தலைவி. கணவர்மாருக்கு நன்றி கெட்டு நடந்தார்கள். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சிட்டு வந்த கணவனுக்கு என்ன தந்தீங்கன்னு கேட்பாங்க. அன்பான தாய்மார்களே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு நீங்க நல்ல எண்ணத்தோட அல்லாஹ்வோடும் இது பண்ணி உங்க கணவர்மார்களுக்கு நன்றியுடையவர்களாக நீங்க நின்றால் அல்லாஹ் உங்க வீட்டுக்கு அருளையும் அன்பையும் இறக்குவார். அடுத்தது ரசூலுல்லாஹ் கண்டிஷன்ஸ் போடுறாங்க. வீட்டு நல்லா இருக்கணும்னா ஹைருன் நிஸா, பெண்களில் சிறந்தவர்கள் யார்? நான் நீங்க பெண்கள்னால நான் சொல்றேன், நீங்க நினைச்சிடக்கூடாது எல்லாம் பெண்களுக்கு வந்து சட்டம் உண்டு, ஆண்களுக்கு சட்டம் இருக்கு. என்ற ரசூலுல்லாஹ் 2 பேருக்கு சட்டம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய சட்டமே வசியத்தே உங்களை பத்தி தான். அப்படி வச்சுக்கோங்க, இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நலமாக நடந்துக்கோங்க என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வசியத். அன்பான தாய்மார்களே, பெண்களே, உங்களுக்கு சொன்னது ஹைருன் நிஸா, பெண்களில் சிறந்தவர்கள் யார்? நீங்கெல்லாம் இன்றைக்கு பள்ளியில் இருந்து போற நேரம் அப்படி ஆகணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணா இந்த ஹதீஸ்ல வரல. தஹஜ்ஜுத் தொழுகிற பெண் நல்ல பெண் தான். இஸா அமர்தஹா அத்தாஅத்க, அவருக்கு நீங்க ஏறினா அவ கட்டுப்படுவா. அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, இதா நபர்த இலைஹா ஷர்ரத்துக்கு. இந்த எழுதி வச்சுக்கோங்க, கோல்டன் ரூல், கோல்டன் ரூல். உங்க கணவர் மனைவி 2 பேர் நல்ல வாழணும்டா. இதுதான் அமெரிக்காவுக்கு மிஸ் ஆன இடம், ஐரோப்பாவுக்கு மிஸ் ஆன இடம். இதா நபர்த இலைஹா ஷர்ரத்துக்கு. ஒரு பெண் ஒரு துண்டுல கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? எங்க வீட்டுக்கு எங்க கணவர் வரப்போக்கல ஒன்று நெஞ்ச பிடிக்கிறாரு, ஒன்று காலை பிடிக்கிறாரு. ஆனா வெளியே போனா நல்ல போன் பேசுறாரு, கோல் வந்தா எல்லாம் நல்லதான் பேசுறாரு, பிசினஸ் மேட்டர். என்ன கண்டா நெஞ்சு வலி முட்டு கூடு. என்னத்த சொல்ல போறாவோ, என்ன பட்ஜெட்டை விரிக்க போறாவோ அப்படின்னு வருவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நல்ல பெண் யாரு தெரியுமா உலகத்துல? வீட்டுக்கு போய் இன்னைக்கு நீங்க ட்ரைனிங் எடுக்கிறது, நான் ஹைருன் நிஸாவா மாற போறேன், நல்ல பெண்ணா மாற போறேன்டா. அதுக்கு ஏதாவது மெஷின் இருந்தா அதுக்குள்ள போட்டு வெளியாகினா நல்ல பெண்ணா மாறலாம். பெருமாள் சொல்றாங்க, நல்ல பெண் யாரு? இதான் நபர்த்த இலையா ஷர்ரத்துக்கு. உங்க கணவர் அவருக்கு அவரை பத்தி சொல்ல, அவன் நீங்க பார்த்தா, அப்படின்னா உங்க மனைவி நீங்க பார்த்தா அவன் உங்களை அப்படி மகிழ்விப்பான். அப்ப வீட்டுக்கு வர கணவனை பண்ணி அவர் விரும்புற மாதிரி அவரை வரவேற்கக்கூடிய பெண். நீங்கள் டெலிவிஷன்லையும் நடிப்புலையும் பார்க்கிறவங்களுக்கு இந்த கண்டிஷன் எப்படி என்று தெரியாது. அவங்களுக்கு சொல்லி தந்த பாடம், நாங்க அடிமையா, நாங்க அடிமையா. இன்றைக்குள்ள பொம்பளை பிள்ளை என்ன கேட்கிறாங்க? நாங்க அடிமையா. உங்களுக்கு பைனான்சியல் ஃப்ரீடம் வேணும், உங்கள்கிட்ட கேட்டு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணுமா, உங்கள்கிட்ட கேட்டு நாங்க வெளியே போகணுமா? இப்படி வாழ்ந்து பாருங்க. அப்ப அல்லாஹ் எல்லாத்தையும் ஆம்பளையா படைச்சிருப்பான். ஆம்பளைக்கு புள்ள கிடைக்காது, பொம்பளைக்கு தான் புள்ள கிடைக்கும். ஆம்பளைக்கு
என்று சில தகுதி, பெண்ணுக்கு என்று சில தகுதி இருக்கு. தாய்மையை கொண்டு வந்து அல்லாஹ் வைக்கிறானே, அந்த இடத்துக்கு தகப்பனை கொண்டாந்து அல்லாஹ் வைக்கல. ரசூலுல்லாஹ் தரம்பி நான் யார அதிகமா நேசிக்கணும், உம்முக்க. அந்த சஹாபிக்கு பதில் கிடைக்கல. உம்மான்றாங்க ரசூலுல்லாஹ். யார சொல்லலாம், அப்புறம் யார சொல்லலாம், உம்முக்கம்மா உம்மாவம்மா, யார சொல்லலாம், அப்புறம் யார இன்னும் ஆன்சர் கிடைக்கல போல. உம்முக்கம் உம்மாவ அவர் இன்னும் உடல்ல ரசூலுல்லாஹ். அப்புறம் யாரை யோசிக்கிறீங்க யார சொல்லலாம். நாலாவது முறை கேட்கிற நேரத்துல அபூக்கம்மா உங்க வாப்பாவன்றாங்க. நாலாவது வாப்பா ரசூலுல்லாஹ் ஒரு வாப்பாவா இருந்து 3 தாய்க்கு இந்த இடத்தை கொண்டு போய் தகப்பனுக்கு கொடுக்கிறார். என் பிள்ளைகளுக்கு நான் லீடர், ஆனா எங்க பிள்ளையோட அன்பு பொக்கிஷம் எங்க மனைவி. இதுதான் அன்பு நீங்க கூட காட்டணும் உம்மாக்குமா. அதுக்கு பிறகுதான் வாப்பாக்கு. நீங்க வீட்டுல கட்டுப்பட வேண்டியது இங்க இருந்து ஹைராக்கு இப்படி வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அழகா இருக்குது. இந்த கண்டிஷனை நீங்க ரூல ஃபாலோ பண்ணாமல ஏன்டா இவட்ட ஏதாவது சொன்னா அவ அதுக்கு டபுளா பேசுறா. கிட்டத்துல இந்த வீடியோ வந்துச்சு. இப்ப ஒரு போன கிழமை வைஃப் காட்டி சிரிக்கிறா. என்னண்டா உங்களுக்கு நான் சொன்னேன்னா இது சத்தியமா அவ சொல்லல, அனுபவம் மாதிரி இருக்குது. என்ன இந்த மாதிரி ஒரு பயான்ல பேசுறேன்னு சொல்றேன். போன் போட்டு வைஃபா இருந்தா இது மாதிரி அதை நான் இன்னைக்கு இப்படி மனைவி பேசினா ஃப்ரெண்ட்கிட்ட கோல் அடிச்சு பெச்சாயிட்டு பாண்டா எங்க வரவா தயார் வேணுமா. நான் இதை சொல்லி சொல்றேன். இப்படி பேசுற நண்பர்களை பார்த்து அமெரிக்கால உள்ளவன் சொல்றான், என் வைஃப் என்ன புரியல, என் நண்பன் என்ன புரிஞ்சுட்டான்னு போய் திருமணம் முடிக்கிறானே. முட்டாள். இதா புரிய வைக்கிறது, இதா குடும்ப வாழ்க்கை என்பது. உங்க தாய் தகப்பன் இப்படி நினைச்சிருந்தா நீ பிறந்திருப்பியா? நீ பிறந்திருப்பியா? அமெரிக்காவில் படிச்சவன் இருக்கலாம், விண்வெளிக்கு பறந்து போகலாம், அவர்கள் சந்திர மண்டலத்தில் போய் வீடு கட்டுவதற்கு திட்டம் போகலாம், ஏஐ முன்னாடி உட்கார வச்சு ஹவாய் ஒன்று கேட்டதோட பேசலாம். வாழ்க்கையில முக்கியமான கண்டிஷன் இது. நாங்க பாரு 23 குரோமோசோம், அங்க 23, 2 சேர்ந்தாலும் 46. குழந்தை வரணுமாண்டா அல்லாஹ் அவன் மட்டும்தான் தனித்தவர். மற்ற எல்லாத்தையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியா வச்சிருக்கிறான். நீங்க போய் ஏதாவது கிடைக்கணும்னா ஆண் பூ பெண் பூ வரணும், ஆண் மனம் பெண் மனம் எல்லாத்திலும் ஜோடிய வச்சுதான் எங்க குழந்தையும் பாதிப்பாது. 46 நூல் இருக்குது, அதாவது டிஎன்ஏல 23 சேர்ந்துதான் நடக்குது. உங்களுக்கு சயின்ஸ் தெரியாட்டி நான் என்ன சொல்ல வரேன்டா, பாதிப்பது. அவன் என்ன பண்ணிட்டான், வேணாம்ப்பா பொம்பளையே வேணாம், பொம்பளை சொல்லிட்டா இந்த ஆம்பளையே வேணாம். ஏன் ஃப்ரெண்டு என்ன நல்லதாக்குறான். சுபஹானல்லாஹ். இவங்களை பார்த்து படிச்சவங்க மாதிரி தெரியுதா, காரி துப்பணும் மாதிரி தெரியுதா? அவங்க தாய் தகப்ப நினைச்சிருந்தா அவங்க பிறந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு வாரிசு இல்லாம போயிருக்கு. கேவலம். இதுதான் படித்தவர்கள் இன்றைக்கு ஆடுற நாடகம். அவர்களுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீட்டுக்குள்ள நீங்க போகணுமா, மகிழ்ச்சி பொங்கணுமா. இன்னைக்கு உளவியல் சொல்லுது, ஒரு ஆம்பளைய ராஜாவா பார்த்து சுப்பைகோன்றது, ஆம்பளோட சுப்பைகோ டியூன் பண்ணிட்டீங்க, ராஜாவா பார்த்தா இந்த ஊர்ல நீங்க தான் ராணி. ஒரு ஆண் தன்னை பணியம் வைத்து தன் மனைவியை காப்பாற்றுவானது, அதுதான் ஹியூமன் நேச்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு கடையில 100 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு போட்டா ஓட்டமாடி முழு பேரும் நிற்பாங்க. ஹியூமன் நேச்சர். லாபமா நானும் போய் நிற்பேன். ஏப்பா 10 லட்சம் பொருள் 5 லட்சத்துக்கு கொடுக்குறாங்களாமே, முன்னாடி காணிய 10 லட்சம் ஒரு பேச்சுக்கு, அது 1 லட்சத்துக்கு போட்டிருக்கிறாங்கடா, நான் இப்ப சல்லிய வைக்கிறேன் எனக்கு தாரீங்களா, உடனே சல்லி வரும். இது மனித இயல்பு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆணோட இயல்பு, அவன் பெண்ணு அவனுக்கு கட்டுப்பட்டா அவன் தலைக்கு மேல தூக்கி வச்சாடுவான். இந்த மீடியாவுக்கு தெரியாது, இந்த படத்துக்கு தெரியாது. அவன் என்ன செஞ்சான், சமத்துவம், ஆணும் பெண்ணும் ஈக்குவல், பொம்பளை உங்களுக்கு இது, நீங்க ஆம்பளை கட்டுப்படணும். லட்சணம் புரியுது. இந்த பேச்ச சொன்ன அமெரிக்கர்கள் பிரிஞ்சு நிற்கிறார்கள். எங்க மூதாதையர்கள் 10 பிள்ளைய பெத்தெடுத்து சந்தோஷமா படியில உட்கார்ந்து மாலையில பேசினவர்கள் எங்க மூதாதையர்கள். சந்தோஷமா குடும்பம் கொண்டு போனார்கள் 15 பிள்ளையோட. இன்றைக்கு 2 பிள்ளையோட வாழ முடியல, ஒரு பிள்ளையே வேணாம். லிவிங் டுகெதர் அது சரிப்பா, கல்யாணம் வேணாம், அதான பிரச்சனை. ஆணும் பெண்ணு 2 பேரும் ஒரு வீட்டுல வாழுவோம், பேர்கரை வாங்குவோம், பேர்கரை பாதிக்கு நீ கட்டி மத்த பாதி நான் கட்டுறேன், வீட்டுல ரெண்ட பாதி $1 பே பண்ணுவோம், சரிப்பா சந்தோஷமானு பார்த்தா 3 மாசத்துல அதுவும் புரிஞ்சிச்சு.
உங்களால இயலாது, இப்போ உள்ளவனால வாழ இயலாது, வாழ முடியுமா இருந்தா அல்லாஹ்வோட சட்டம் இந்த பூமியில வரணும். ஃபேமிலி சைக்காலஜில டாக்டரேட் முடிச்சவங்க அமெரிக்கால இருந்தாலும் இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ்வுடைய சட்டம் நிலைநாட்டப்பட்டால் 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த குடும்பம் சிரிக்கும், இல்லறம் இனிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால்தான் உங்களுக்கு சொல்ல, இதுதான் நபரத்தை இலைவா சர்றத்துக்கு. அன்பான தாய்மார்களே, நீங்கள் அவரை பார்க்கிற நேரம் அவர் உங்களை மகிழ்விப்பால். ஒரு ஆம்பளை தன் மனைவியை பார்க்கிற நேரம் மகிழ்விப்பானா? என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மனைவி கணவனை புரிந்து நடக்க உங்க வீட்டுல ஓப்பனா டிக்ளேர் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க உங்க ஹஸ்பண்ட் வரப்போக்கல ரெடி ஆகணும். எந்த நாள் ரெடி ஆகணும் கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு நான் சொல்லல, நார்மலா, அதாவது போயிட்டு ஃபுல்லா மேக்கப் பண்ணி சலூனுக்கு போய் ரெடி ஆகணும். ஹியூமன் நேச்சர். ஒரு பொம்பளை அவட சைக்காலஜி அவருக்கு என்னண்டா, நாங்க போய் வலிமா வீட்டுல சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு நிறையும். ஒரு பெண்ணுக்கு வலிமா வீட்டுல சாப்பிட்டா வயிறு நிறையாது. இன்னொரு ஆள் பார்த்து, நல்லா இருக்குது இந்த அபாயா, எங்க வாங்கினீங்க, சூப்பரா இருக்குது, மாஷா அல்லாஹ், அன்றைக்கு ஒரு கிழமைக்கு வயிறும் நிறைஞ்சு மனசும் நிறைஞ்சது. ஏன்டா அது உங்க ஹியூமன் சைக்காலஜி. லேடிஸ் வேற, ஜென்ஸ் வேற. ஆம்பளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது உங்க பிளேசர், சாப்பாடவை அதுக்கு போற அதை பார்ப்போம். சாப்பாடு இல்லாம அவன் என்ன வர்ணிச்சாலும் அவனுக்கு பசியே போகாது. ஏனென்றா 2 பேரும் 2 டிஃபரண்டான ஆளுக்கு. சோ உங்களுக்கு வேண்டியது வேற. ஆம்பளைக்கு சாப்பாடு வேணுமெண்டா உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண வேணும்னு நீங்க நினைப்பீங்க. இது நல்லா இருக்குது, அவனுக்கு எது இருந்தாலும் எவ்வளவு பில் அதான் வரும். அழகா எடுத்து முடிஞ்சாலும் மூஞ்சி சுருங்கிடும் பில்ல பார்த்தா. அவருக்கு சந்தோஷம் இல்லைன்னு கேட்பான், அவருக்கு சந்தோஷம். இவன் சாக்கால போற நேரம் இவனுக்கு கவலை. அது ஏன்? அது ஹியூமன் நேச்சர். அன்பாண்டவர்களே, ஆனால் ஒரு ஆண் உங்களுக்கு கணக்கு பார்க்காம செலவழிக்கணுமா? அவங்க எல்லாமே உங்க விஷயத்தை அப்படி இது பண்ணணுமா? இதுதான் அதனுடைய ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை எங்க முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏண்டா அவங்க சாதாரணமாக சொல்லி கொடுப்பாங்க. திருமண நேரத்தில் மாப்பிள்ளை கட்டுப்பாடுங்க, இது பண்ணுங்க. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும், நினைக்கிறாங்க தெரியும் என்று. தெரிஞ்சதெல்லாம் குப்பை, தெரிஞ்சதெல்லாம் இந்த நடிகர்களோட கதை. அதனால ஒண்ணுமே தெரியாது. அதுதான் பிரச்சனை. அன்பாண்டவர்களே, இஸ்லாம் ஏன் ஆணாதிக்கமாக இதை பேசக்கூடாது? இஸ்லாம் ஆணை அல்லாஹ் வேற மாதிரி படைத்திருக்கிறார், பெண்ணை வேற மாதிரி. ஆம்பளை எங்கேயாவது கல்யாணத்துக்கு தங்க சாமானத்தை போட்டு சவடி எல்லாம் போட்டுட்டு போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு சவடியும் பாருங்க காட்டிருப்பாங்களா? இல்ல. லிப்ஸ்டிக்ஸ் பூசிருப்பாங்களா? இல்ல. ஒரு பெண் ஒரு சபையில பெண்கள் மட்டும் இருந்தா உங்களுக்கு அலங்கரிக்க ஹலால், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன். எது உங்களுக்கு உடுக்கணுமோ அப்படி உடுக்கலாம். ஆண்கள் முன்னாடி தான் உங்களுக்கு தடை. நீங்க இப்ப பப்ளிக்கா இருக்கிறீங்க, ஒரு வலிமா லேடிஸ் ஒன்லி அம்மா இல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு கல்யாணத்தை செஞ்சு வச்சது வாப்பா, உம்மா மௌத்து. அலி ரலியல்லாஹு கதீஜா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு கல்யாணம். போர்வையை விடுத்து அந்த போர்வையை சரி செய்து ஒரு தகப்பன் தந்த மகளுக்காக தயார்படுத்தி வைக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா இஸ்லாம் இதை தடை செய்யும் என்று? தாய்மார்கள் ஒரு போரும் இல்லை. பெண்களே, உங்களுடைய சந்தோஷம் என்பது நீங்கள் அவர்களோட குரலை நல்ல முறையில பேசுறது. வீட்டுக்கு வர்றவருக்கு அப்படி என்றா வெறுத்துரு. தாய்மார்களே, உங்க குரலை, அதாவது நீங்க வசியம் பண்ற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, பிற ஆண்களோட பேசக்கூடாது. உங்க கணவனோட நீங்க பேசணும். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் ஜிஹாத் முடிஞ்சு வராங்க, முன்னாடி அனுப்புறாங்க, பெண்களுக்கு சொல்லுங்க, ஆண்கள் நாங்க ஜிஹாத் முடிஞ்சு வர்றோம். இன்றைக்கு பள்ளி இந்த மைக்க பிடிச்சு ஹஜரத் அறிவிச்சா, இன்றைக்காக அப்படி ஒரு ஜிஹாதுல போயிட்டு வர்றாங்க, ஒரு பேச்சுக்கு வீட்டுக்கு வர்றாங்க, ரெடி ஆகுங்கண்டா, ஹஜரத்துக்கு தேவையில்லாத வேலை அதை அவங்க செஞ்சு கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி அறிவிக்கிறாங்க. வஸ்கொண்டு ஒரு புகை பிடிப்பாங்க பெண்கள். அந்த புகை கணவர்மார்களுக்கு, ஒரு மனைவி தன் கணவரை கிழமை கணக்குக்கு பிறகு சந்திக்கிற நேரம் அவர்கள் மகிழணும், அவர்கள் சந்தோஷப்படணும். ஏனென்றா உங்க அழகை யாராவது ரசிக்காட்டி
உங்களுக்கு சைக்காலஜிக்கலி ப்ராப்ளம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோ, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும். நீங்க பசங்க சொல்லணும், நீங்க அழகு சொல்லணும், உங்க அழகை ரசிக்கணும். அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். இப்ப அழக கணவர் ரசிக்காததுனால ரோட்ல போய் நல்லமான்னு கேட்கிறாங்க. வீட்டில் அப்படியே பேமாறி இருந்துட்டு அவிஞ்ச கவுனையும் போட்டுட்டு கண்ணுல மேல ஏதாவது ஒன்று போட்டு எல்லாம் மேக்கப்பையும் பண்ணிட்டு, எங்க சமூகத்துல கம்மி, வெளியில வேலைக்கு போற சமூகத்துல எல்லாம் பண்ணி நைட் முழுக்க இருந்துட்டு அடுத்த நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு சூப்பரா உடுத்துட்டு போக கணவன் நினைக்கிறான். யாருடா கணவன்? வீட்டுக்குள்ள நடக்க வேண்டியது வெளியே நடக்குது, அப்சைட் டவுன், எல்லாம் மாறி நடக்குது. வெளியில போறது அவர் அழகா போறாங்க. இஸ்லாம் சொல்லுது வெளியில மர, வீட்டுக்குள் கணவனுக்காக ரெடி ஆகுங்க. அவுரத்துகள் 3 அவுராத்துகள் இருக்குது. இஷாக்கு பிறகு மகன் வரப்பல அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டுக்குள்ள தாய் தகப்பனை சந்திக்கிறதுக்கு சலாம் சொல்லுறது. வீட்டுக்கு இத சொன்னா வெக்கம் இல்லையா? வெக்கப்பட வேண்டியது இருக்கல்ல. பச்சையான படத்தை குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கறதுக்கு வெக்கப்படுங்க. இந்த படங்கள், இந்த பஸ்கள்ல போடுற பாட்டுகள் அசிங்கம். குடும்பத்தோட போகிற நேரம் அதை கேட்க வைக்கப்படுங்கள். மாஷா அல்லாஹ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு, பிஸ்மில்லாஹ் கொச்சைப்படுத்துறீர்கள், இந்த தீனை கொச்சைப்படுத்துறீர்கள். முஸ்லிம்கள் அந்த வாழ்வரையில் சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பார்களா? இந்த அசிங்கத்தில் ஈடுபடுகிறோம். இதுக்கு வெக்கம் இல்லையா? இதுக்கு வெக்கம் இல்லையா? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு வெக்கமாம் தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு வெக்கப்பட்டா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களை பார்த்து சிரிப்பானா, சந்தோஷப்படுவானா? ஜஸீரத்துல் அரபில் ஒவ்வொரு வீடுகளிலும் அல்லாஹ் சந்தோஷப்பட்ட வீடுகள், அவர்கள் மகிழ்ந்தார்கள், நிஜமாக சிரித்தார்கள். அன்பான தாய்மார்கள், இதனால் ரசூலுல்லாஹ்வோட ஆயிஷா அம்மா சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தாதான் ஜிஹாதுக்கு போறதுக்கு ஒரு வைஃப் தான் போலாம். சில ஜிஹாத்ல மட்டும்தான் 2 வைஃப். அந்த வரலாறுகள் சொல்வதற்கு இப்ப நேரம் இல்லை. ஒரு தடவை ஆயிஷா நாயி பேர் வந்து, நீங்க நினைச்சிடக்கூடாது ஜிஹாதுக்கு எல்லாம் ஆயிஷா நாயி பேர் வந்து, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி உம்மு சலமா எல்லாரும் ரலியல்லாஹு அன்ஹா போயிருக்கிறாங்க. ஆயிஷா நாயி போனத்துல என்ன சந்தோஷம் எடுப்பாருங்க. பனு முஸ்தலக் 9 நாள் தூரம் சண்டை, அங்க ஜிஹாதுக்கு போறாங்க. வைஃப் என்ன பண்றாங்க தெரியுமா? என்னுடைய தாய் தாத்தாட்ட போறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு, தாத்தாண்டா அபூபக்கர் ரலியல்லாஹு 2 மனைவிமார்கள், ஒன்று உம்மு ருமான், ஒன்று உம்மு ஜமீல். ஆயிஷா நாயி உம்மோட பேர் உம்மு ருமான், உம்மு ஜமீல். இவங்க 2 பேரும் தாத்தாவா? இவங்க தாத்தாவா, ஆனா வாப்பா உண்டு, உம்மா 2. அங்க போய் கேட்கிறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு, எனக்கு ஒரு மாலை தரலாமான்னு கேட்கிறாங்க. எனக்கு ஒரு மாலை தரலாமா? ஏண்டா அவங்களோட கையில ஒரு மாலை இருந்துச்சு, யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட ஒரு மாலை. ஆயிஷா அம்மா வலிமாக்கு போறாங்களா? இப்ப 13 வயசு. கேட்கிற நேரம் மாலைய யுத்தத்துக்கு போய் வர்ற வரலாற சொல்ல ஒரு அவர் பிடிக்கும். அந்த ஹதீஸ் புகாரியுடைய நீண்ட ஹதீஸ். வந்தா ஹவுதஜ் ஒரு கருப்பு பொட்டியில ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை வச்சுட்டு போன ஹிஜாபுக்கு பிறகு இயற்கை தேவைக்கு அந்த காலத்துல டாய்லெட்ல இருட்டுல தூரத்துக்கு போய் யாரும் இல்லாத நேரம் மறைவாக இயற்கை தேவை நிறைவேற்று திரும்பி வர்றாங்க. ஒரு பெண்ணுக்கு தெரியும் களத்துல உள்ளது, காதுல உள்ளது மிஸ் ஆயிட்டா அது தெரிஞ்சது. வைக்கிறாங்க, களத்துல உள்ளது இல்ல, கீழே தேடுறாங்க. பிரயாண கூட்டம் நினைச்சிட்டாங்க ஆயிஷா அம்மா வந்து சேர்ந்துட்டாங்க. ஹவுதஜ தூக்கி கருப்பு பட்டியை தூக்கிட்டு பிரயாண கூட்டம் கிளம்பி இவங்க தேடிட்டு வர்ற டைம்ல வந்து பாக்குறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. பாலைவனத்தின் நடுவுல கருப்பாடையோடு ஆயிஷா அம்மா அங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கம் போகுது. அல்லாஹ் என்ன நடக்குது? அல்லாஹ் மேல தவக்கல், பதறல்ல, டென்ஷன் ஆகல, துடிக்கல. இது ஈமான் செய்கிற அதிசயம். நான் இந்த வரலாறு உங்களுக்கு சொல்லவில்லை, இப்போ ஒரு பாயிண்ட் சொல்றேன். அது யமன் நாட்டு முத்தால் செய்யப்பட்ட அஸ்மா நாயிட மாலை. நான் கேட்கிறோம், ஆயிஷா நாயி முழுக்க ஹிஜாப், ஃபுல் பிளாக், ஹவுதஜும் கருப்பு, அதுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க ரசூல் ஹிஜாபுக்கு பிறகு. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், ஃபுல் பிளாக்கான ஆயிஷா அம்மா அழகை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆயிஷா நாயி அழகி என்று சொல்ல கூப்பிடுவார்கள், வெள்ளக்காரி என்று கூப்பிடுவார்கள், ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள், ஆயிஷ் இங்க வாங்க என்று கூப்பிடுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில
இந்த காலங்கள் எல்லாம் இப்ப போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பேசவே டைம் இல்லை. நீங்க வந்தீங்களா, வேற எவனால வருவா, இப்ப வந்தீங்களான்னு கேட்கறாங்க. நான் கொஞ்சம் டிக்டாக்ல இருந்துட்டேன், ஒரு தொக்கல இருந்ததுனால அவங்களுக்கு தெரியல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி என்ன நடக்கணும்னு தெரியல. அப்பொழுது இந்த உலகத்தில் ஆகப்பெரிய இன்பம், ஆகப்பெரிய மதா ஒரு ஆணுக்கும் கிடைக்காது, பெண்ணுக்கும் கிடைக்காது. அதனால் சொல்லுகிறேன், தாய்மார்களே இன்றைக்கு ஏங்கி தவிக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது, ஒன்று மட்டும் இல்லை, சந்தோஷம் இல்லை என்கிறார். எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை என்கிறார்கள். ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் அந்த நிம்மதி அங்கு கிடைக்கும் சகோதரர்களே. அதனால் பருவத்தை அடைந்தவர்கள், சின்ன பிள்ளைக்கு நீங்கள் பம்பஸ் போடுற நேரத்தில் அதுக்குரிய நிம்மதி உம்மா கையில போனா, யாராவது கைமாத்தினா அது தேம்பி தேம்பி அளவு. புள்ள கொஞ்சம் பெருசான பிறகு உம்மாட புடவையை சுத்தி அது வரும். உம்மா அடுத்த வீட்டுக்கு போனா அப்ப அது எப்படி பார்த்த அழுவும், உம்மா வேணும். கொஞ்சம் பெருசானா நிம்மதி மாறும், உம்மாவும் வேணும், ஃப்ரெண்டும் வேணும். சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க, வரக்காட்டி நிக்கிறேன். நைட்டு தாண்டினா குழந்தை அழுந்துடும். இப்ப நிம்மதி தாய்ட்டையும் ஃப்ரெண்டுட்டையும். கொஞ்ச நாள் போய் புள்ள கொஞ்சம் தோளுக்கு மேல வரப்போக்கல, இப்ப உம்மா 10 நிமிஷம், ஃப்ரெண்டு கூட நேரம். உம்மா நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லமே, பாப்பா பேசினா காது அடைக்குது, இவர் என்ன சொல்றாரு. இப்ப உம்மா பாப்பாவே வேணாம், இல்ல கொஞ்சம் வேணும். ஃப்ரெண்டோட உட்கார்ந்து எத்தனை மணிக்காலும் பேசிட்டு வரலாம். இப்ப உம்மா பாப்பா பிரச்சனை. கொஞ்ச நாள் ஆக போக்கல ஃப்ரெண்டுக்கும் வச்சுட்டு ஆப்போசிட் ஜெண்டர், ஆம்பளைக்கு பொம்பளை வேணும், பொம்பளைக்கு ஆம்பளை வேணும். போயிட்டு எத்தனை மணிக்காலம் தூக்கம் இல்ல, பஸ்ஸோல நிக்கலாம், கால் வீங்காது, உடம்புல எந்த வழியும் இல்லை. எனக்கு தேவையான பெண் வரணும், பெண்ணுக்கு ஆண் வேணும். எல்லாம் முடிச்சு கல்யாணம் முடிச்ச பிறகு ஒன்று இல்லை. இப்ப பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல கொண்டு போய் வைக்கணும், நிம்மதியே வருவது இல்லை, சந்தோஷமே இல்லை. அல்லாஹ்வுடைய முடியாது லைஃப்ல ரியல் சந்தோஷம் திருமணத்துக்கு பிறகு இருக்கு. நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்து பேசினால் பல மணித்தியாலங்கள் பேசக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்கு. நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன், ஒரு விஷயத்தை திரும்ப தேடி படிங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்று நீங்க கேளுங்க. பெண்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி வாழணும் என்று கேட்பார், சொல்லிக் கொடுப்பார்கள். அமர்கலமான வாழ்க்கை கிடைக்கும். அன்புக்கினிய தாய்மார்கள், இன்றைக்கு இந்த அவையிலே அல்லாஹ் என்னை உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த தீனுடைய ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதிலே பரக்கத்து செய்யணும். சகோதரர்களை, தாய்மார்களை கெஞ்சி கேட்கிறேன், இந்த படத்தை விட்டுருங்க, இந்த பாட்டை விட்டுருங்க. வல்லாஹி சும்மா வல்லாஹி அது உங்க வீட்டில் ஒரு டிவோர்ஸை கொண்டு வந்து வைக்கும். நான் உங்களுக்கு அதை சினாரியோ சைக்காலஜிக்கலி புரிய வைத்தால் வல்லாஹி நீங்கள் தேம்பி தேம்பி அழுவீங்க. அது மைண்டுடைய கன்செப்ட்ல சமத்துவம் என்ற கோட்பாடு உங்க லைஃப் உடைச்சிரும். அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது நேரம் அல்ல. சைக்காலஜி பாடமா இருந்தா நான் உங்களுக்கு அதை காட்டுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டேஞ்சரான ஒரு கொள்கை, டேஞ்சரான ஒரு கொள்கையை விதைக்கிறார்கள். அதனால் அவைகளை விட்டு விட்டு குர்ஆனும் சுன்னாவோடும் போங்க. இன்ஷா அல்லாஹ். யா முகல்லிபல் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக். கல்புகளை பெறக்கூடிய ரப்பே, என்னுடைய கல்வி மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. கல்புகளை அல்லாஹ் பெற்றார். இந்த துஆவை கேளுங்க. ரப்பனா, நீங்க உங்க கணவர்மார், ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத ஐனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. கணவர்மார், மனைவிமார் எல்லாத்துக்கும் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றான். அல்லாஹ் ரப்பனா ஆத்தினான்னு கேட்போம். யா அல்லாஹ் எனக்கு தா. ரப்பனா ஹப்லனான்னு அல்லாஹ் கேட்க சொல்றோம். ஹப்லனா என்ன தெரியுமா? நான் ஒரு ஆள்கிட்ட அதாவது கிஃப்ட் அவங்க கொடுத்தா, இந்த போன் உங்களுக்கு கிஃப்ட், அதுதான் ஹிபா, கிஃப்ட். ரப்பே எனக்கு கிஃப்டா தந்தரு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா. என்னுடைய மனைவி, என்னுடைய புள்ள குட்டிகள்கிட்ட போற நேரம் அவங்களுக்கு கண் குளிர்ச்சி உண்டாக்கி, அவங்க விஷயத்துல கண் குளிர்ச்சி ஆக்கிறியா? இமாமா, அந்த முத்தகீன்களுக்கு என்ன இமாமாக்கிறியா அல்லாஹ்? தாய்மார்களை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க தாய்மார்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பெரும் அற்புதமான ஒரு குடும்பமாக அல்லாஹ் உங்க குடும்பத்தை வைப்பான்.
இந்த உலகத்துள்ள இன்றைக்குள்ள மிக பெரும் பிரச்சனை டிப்ரெஷன். எங்க பார்த்தாலும் டிப்ரெஷன். ஏன் டிப்ரெஷன்? ஹியூமன் சைக்காலஜி. மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காது, பாசம் கிடைக்காது, இந்த டிப்ரெஸ் ஆகுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தாய்மார்களே, நீங்க இதெல்லாம் படிச்சு உங்க வீட்டுல கணவர்கள் வருகிற நேரம் அவங்களுக்கு விருப்பமான மாதிரி ஒரு நீங்க அதாவது அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பது ஒரு கல்யாணத்துக்கு போற அழகுபடுத்துதல் அல்ல. அவர்கள் விரும்புகிற விதத்தில் அவங்களோட அதை விற்கப்படாது. எப்படி உங்களுக்கு விருப்பம் அந்த இடத்துல ஆயிஷா நாய் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் எப்படி வாழ்ந்து எப்படி எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அவர்கள் சொல்றார்கள். அந்த வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களை என்னை இந்த இடத்திலே கேட்க அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை தர வேண்டும். விசேடமாக இந்த உலக வாழ்க்கையில் நாம் அமர்கலமாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி அடையணும். அன்பார்ந்தவர்களே, மறுமை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. அந்த நிரந்தரமான வாழ்க்கையை அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கள். அக்ஸரு ذِكْرَ هَذِهِ اللَّذَّاتِ يعني الموت. எல்லா இன்பங்களையும் உடைத்து நொறுக்கக்கூடிய மௌத்தை ஞாபகப்படுத்துங்கள். நிறைய போய் பார்க்கிறோம் சகோதரர்களே. நல்லா இருந்தவரே இன்றைக்கு மௌத்தாகிட்டார். நல்லா இருந்தவரே இப்ப பள்ளிவாசலுக்கு வர முன்னாடி ஒரு சகோதரை பார்த்துட்டவர். அவர் மேல ஏறினார், கீழே விழுந்துட்டார், கால் ரெண்டும் மேலாம போச்சு. ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். ஒரு நிமிடம் போதும், ஒரு நிமிடம் போதும். ஒரு சகோதரி என்னை சந்திக்க வந்தார். இன்றைக்கு தூரத்திலிருந்து வந்தார். நான் பேர் சொல்ல விரும்பல. தேம்பி தேம்பி அழுதார், கண்ணை துடைத்தார். ஜும்மாவுக்கு என்னை தேடி வந்தார். நான் வாருங்கள் என்று கூட்டி போனேன். அழுது விட்டு போட்டோஸ் காட்டினார். என்னுடைய பிள்ளைகள் 3 அழகான சின்ன பிள்ளைகள். என் மனைவி மரணித்து 91 நாள் என்றார். 91 நாள் என்றார். என்னுடைய மனைவி அதாவது அவருக்கு எந்த நோயும் இல்லை, அவருக்கு சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, தைராக்சின் இல்லை. வெறும் 27 வயசு. திடீரென்று மூலக்காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. அன்பிற்குரியவர்களே, சில விடயங்கள் நடக்கும். ஒரு கிழமையில் மௌத்தாகிறார். பிள்ளையை விட்டு தாய் போனது 91 நாளாக. நான் இங்கே வர முன்னாடி என்னிடம் போன் பேசினார். ஏதோ நான் டைம் இல்லை என்றாலும் அவர் சொன்னதுக்கு நான் சரி வாருங்கள் என்று சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, அதை பார்க்கிறேன். இந்த துனியா அதோட எப்போது எது நடக்கும் என்று தெரியாது. வேகமாக அடுத்த விஷயங்கள் நடந்து கொண்டே போகும். பேசுகிற நான் வீட்டுக்கு போய் சேருவேனா என்று தெரியாது. இந்த இன்பம் எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்று தெரியாது. அன்பான தாய்மார்களே, நாம் மௌத்தை நெருங்குகிறோம், கபரை நெருக்கிறோம். அதனால் இந்த மறுமையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு விடயத்தை அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் மரணித்தவர்கள் இருப்பார்கள். நாங்கள் அவசரமாக சந்தூக்கில் போகிறோம் என்றால் நேர்மையாக, நியாயமாக, ஒழுக்கமாக, அடக்கமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதிகமான ஜனாசாக்களுக்கு கலந்து கொள்கிறோம். திடீர் மரணங்கள் மிகவும் பயத்தை ஊட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கத்தை படித்து விளங்கி பூரணமாக பூரணமாக மார்க்கத்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த வகையில் நுழையக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வஸல்லல்லாஹு வஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.